கிளாஸ்ல வந்து சதானந்த பிரபுஜி ஒரு விஷயம் சொன்னார். நம்ம வந்து உக்ரம் வீரம் சிம்மம் அது வந்து சாதாரணமா சொல்லக்கூடாது, தீட்சை வாங்கிட்டு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பட் நான் தான் சொன்னேன், நான் டெய்லி வந்து சாலகிராம் திருமஞ்சனம் பண்ணிட்டு ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் பூஜாக்கு. எல்லா ஸ்லோகங்களும் சொல்றதுக்கு உக்ரம் வீரம் சிம்மமும் சொல்லிட்டு தான் இருக்கேன். நேற்று அவர் சொன்னதுக்கு அப்புறம் நான் அவர்கிட்டயும் சொன்னேன், என்ன பண்றது அப்ப டெய்லி அதை சொல்லலாமா கூடாதா? அவர் சொன்னார் அதுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்குன்னு சொன்னார். உங்களுக்கு அதை பத்தி எதுவும் தெரியுமா? ம். 2 விதமான மந்திரங்கள் இருக்கு. ஒன்று வேத மந்திரம்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு மோக்ஷ மந்திரம்னு ஒண்ணு இருக்கு. ஸோ ஹரே கிருஷ்ண மந்திரம் அப்படிங்கிறது மோக்ஷ மந்திரம். அதற்கு எந்த விதமான விதிமுறைகளும் கிடையாது. எந்த விதமான நியதிகளும் கிடையாது. குளிச்சுட்டு, குளிக்காம, நடந்துகிட்டு, உட்காந்துக்கிட்டு, பேசி என்ன வேணா எப்படி வேணா பண்ணலாம். மகா மந்திரத்தை பொறுத்த வரைக்கும். பட் மற்ற மந்திரங்கள், வேத மந்திரங்களுக்கு கண்டிப்பா விதிமுறைகள் இருக்கு. எந்த மந்திரங்கள்லாம் ஓம் அப்படின்ற சப்தத்தோட ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு கண்டிப்பா விதிமுறைகள் இருக்கு. இவங்க சொல்லணும், இப்படிப்பட்ட இடத்துல சொல்லணும் அப்படின்னு விதிமுறைகள் இருக்கு. ஈவன் ஹரே கிருஷ்ண மந்திரமும் நம்மளுக்கு வந்து மாற்றி தான் கொடுத்திருக்காரு சைத்தன்ய மகாபிரபு. ஏன்னா ஹரே கிருஷ்ண மந்திரமும் வேத மந்திரம் தான். ஸோ ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்ட்டு தான் மந்திரம் சொல்றது உண்டு. அது என்ன பண்ணாரு, அதை அப்படியே மாத்திட்டார். ஹரே கிருஷ்ணன்றது முதல் கொண்டு வந்துட்டு ஹரே ராம பின்னாடி கொண்டு வந்துட்டார். ஸோ அந்த மந்திரத்தை மாத்தி கொடுத்தனால அது மகா மந்திரம், எல்லாரும் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நியதி இருக்கு. ஸோ வேத மந்திரங்கள் கண்டிப்பா நியதி இருக்கு. அது யார் சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படின்னு இருக்கு. அதே போல தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் சொல்லணும்னு இருக்கு. பட் உக்ரம் வீரம் அப்படிங்கிறது பொதுவான ஒரு நரசிம்ம மந்திரம் தான். அது வந்து பீஜ மந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. நரசிம்மோட பீஜ மந்திரம் சொல்லி சொல்ல முடியாது. ம். சொல்லலாம். பட் ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டா இருக்கும். உச்சரிப்பு கரெக்டா இருக்கும். உச்சரிப்பு கரெக்டா என்ன பண்ணலாம் இருந்தா சொல்லலாம். அதெல்லாம் யார் சொல்லணும் அப்படின்னா, நமக்கு மகா மந்திரத்து மேல நம்பிக்கை இல்லாதவங்க என்ன பண்ணலாம், இந்த மந்திரம் அந்த மந்திரம் சொல்லிட்டு இருக்கலாம். பட் மகா மந்திரம் ஒன்றே போதுமானது அப்படின்னு இருந்ததுன்னா மகா மந்திரம் சொன்னாவே போதுமானது. இல்ல மற்ற மந்திரங்கள் சொல்லணும் உங்களுக்கு ஆசை இருக்கு அப்படின்னா அதற்கான நியதியோட சொல்லலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. பட் காயத்ரி மந்திரங்கள், பீஜ மந்திரங்கள்லாம் நம்ம வந்து தீக்ஷா வாங்கிட்டு தான் சொல்லணும். குரு கிட்ட இருந்து உபதேசம் பெற்று சொல்லணும். பட் எனக்கு தெரிஞ்சு உக்ரம் வீரம் அப்படிங்கிறது தீக்ஷ மந்திரம் இல்ல பீஜ மந்திரமா எனக்கு தெரியல. அதான் அது மட்டும் அந்த 4 லைன் மட்டும் சொல்ல மாட்டேன். ஹோல் மந்திரராஜ ஸ்லோகம் ஃபுல்லாவே சொல்லிட்டேன். அது ஒரு என்ன சொல்றது, ஒரு சரி நம்ம தப்பு பண்றோமோ, ஏன்னா இந்த கிளாஸ் சேர்றதுக்கு முன்னாடில இருந்தே நான் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு டவுட், என்ன இப்படி சொல்றாரே, நம்ம இதை இப்படி கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். தப்பெல்லாம் கிடையாது. ஆனா ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டா இருக்கும். உச்சரிப்பு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. நம்ம குரு என்ன ஆ. சொல்லிக் கொடுப்பாருன்னு 2 விஷயம் சொல்லிக் கொடுப்பாரு. ஒன்று உச்சரிப்பு, 2வது அதோட அர்த்தம். 2ம் முக்கியம். உச்சரிப்பு சரியா சொன்னாலும் பிரயோஜனம் இல்ல. அர்த்தம் தெரியாம சொன்னாலும் பிரயோஜனம் கிடையாது. குரு கிட்ட தீட்சை வாங்கி ஏன் சொல்லணும்னு சொல்லி சொல்றாங்க. குரு கிட்ட ஏன் தீட்சை வாங்கணும், குருவனுடைய முக்கியத்துவம் என்ன? 2 விஷயம் தான். ஒன்று நம்மளுக்கு சரியா எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லி கொடுப்பாரு. 2வது அர்த்தத்தை சொல்லி கொடுப்பாரு. இது 2மே இருந்தாதான் அந்த மந்திரம் சொல்லி பிரயோஜனம். இல்லைன்னா மந்திரம் சொல்லி பிரயோஜனமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க பேரு சரஸ்வதி, சரியா? இது சரஸ்வதி அப்படின்னு நான் கூப்பிட்டா கரெக்டா இருக்கும். சஷதி, சஷ்வதி அப்படின்னு நான் கூப்பிட்டா அப்படின்னா அது பேரே சரியா இருக்காது. உங்களை கூப்பிடுற மாதிரி இருக்காது. உங்களுக்கு அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய பேரை சரியா உச்சரிக்கணும் அப்படிங்கிறது முதல் விதி. 2வது சரஸ்வதி, அர்த்தம் சொல்லி கொடுக்குறாங்க. சரஸ்வதி அப்படின்னா என்னது? யார் ஒருத்தருடைய வார்த்தை வந்து சரசை போல, அதாவது கொட்டக்கூடிய கொட்டக்கூடிய அருவி போல வார்த்தை அவங்க கிட்ட இருந்து ரொம்ப பிரவாகமா வரதுனால அவங்க பேர் சரஸ்வதி அப்படின்னு பேர். ஸோ வார்த்தை பிரவாகத்தை உடையவள் சரஸ்வதி. வாக்குக்கு அதிபதி. அப்படிப்பட்டவள் சரஸ்வதி அப்படின்ற எண்ணத்தோட சொன்னோம், அப்படின்ற அர்த்தத்தை புரிஞ்சு சொன்னோம் அப்படின்னா இன்னும் அவங்களை அப்ரிஷியேட் பண்ணும். ஓ, இப்படிப்பட்ட குணத்தை உடையவரா அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணும். 2ம் முக்கியம். ஸோ குரு நம்மளுக்கு இதான் சொல்லி கொடுப்பார். இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே. ஹரே கிருஷ்ணா.